தற்போது ஒரு அண்மை செய்தி. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது நாளை புயலாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், அதேபோன்று தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். மன்னிக்கவும், மோகன்ராஜ் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மோகன்ராஜ். தற்போது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராம்குமார், தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடலில் நேற்று முன்தினம் உருவாகிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு நோக்கி நகர்ந்து நேற்று காலை 8:30 மணி அளவில் மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இந்நிலையில் இது வடகிழக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. அதன் பிறகு இது தொடர்ந்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து மத்திய கிழக்கு வங்கக்கடலில் வரும் 25ஆம் தேதி நாளை காலை புயலாக மாற வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வங்காளதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையை நாளை மறுநாள் வரும் 26ஆம் தேதி மாலைக்குள் தீவிர புயலாக கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயரிடும் முறைப்படி இந்த முறை ஓமன் நாடு பரிந்துரைத்த ரிவல் என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் நெல்லை, குமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்குமாறும் மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராம்குமார். மோகன்ராஜ், தகவலுக்கு நன்றி.